ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை குழம்பு பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த முட்டை குழம்பு நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்துக்கு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டாலே ஒரு தட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம இன்றைக்கி சூடான சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகும் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வடை போய் நல்லா வதங்க வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பச்சை வடைலாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா கிண்டி கொடுத்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளியோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கும் போது மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அரை நெல்லிக்காய் விட சின்னதாக ஒரு உருண்டை புளியை தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ கரைச்சிட்டு இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 5 முட்டையை வேக வச்சு இதை பாருங்க லைட்டாக இது மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை குழம்புக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 5 முட்டையை வேக வச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் மல்லித்தழையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நமக்கு முட்டை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சூடான சாதத்துக்கு மட்டும் கிடையாது, தோசை, இட்லி, பூரி, பரோட்டா அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் மெயினாக வடித்த சாதத்துக்கு இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் முட்டை குழம்பு பண்ணால் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.